Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அந்த வீடியோல ஒரு கான்செப்ட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் பார்த்தோம், பட் அதோடைய யூஸ் கேசஸ் பார்த்தோம். கரெக்டா ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். என்னன்னா இப்போ ரேண்டம் நம்பர்ஸ்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ கேம்ஸ்லாம் பார்த்துருப்பேன் இல்லையா, டைஸ் கேம்ஸ், அதுக்கப்புறம் கார்ட் கேம்ஸ். ஓகேவா? நான் அந்த வீடியோ தம்ப்லைன்லயே நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த ரேண்டம் நம்பர்ஸ்லாம் அந்த மாதிரி கேம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரா செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்காண்டி நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதோட யூஸ் கேஸ் அதான். ஸோ எந்த கான்செப்டுமே வந்துட்டு ஒரு யூஸ் கேஸ் இல்லாம இருக்காது. ஓகேவா? ஏதாவது ஒரு யூஸ் கேஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த கான்செப்டே இருக்குது. ஓகேவா? சும்மா ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், ஏதாவது யூஸ் கேஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேசஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டைஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ டைஸ் கேம் விளையாண்டோம்னா, ஃபர்ஸ்ட் தடவை நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு நம்பர் வரும், அடுத்த தடவை கிளிக் பண்ணும்போது அடுத்த நம்பர் வரும். கரெக்டா? ஸோ ரேண்டம் நம்பர்ஸ்லாம் அந்த மாதிரி கேம்ஸ்ல தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வச்சு நிறைய நிறைய வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து மேனிப்புலேஷன், ஓகேவா, நிறைய கான்செப்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ அதுல அதோடைய பேஸ் வந்து இந்த பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ் எப்படி மேனிபுலேட் பண்ணணும் தெரியும் இல்லையா? ஸோ யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குறோம், யூசர் நேம், இமெயில், அது மாதிரி ஏதாவது வாங்குறோம்னா அதை வேலிடேட் பண்ண தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் எப்படி வாங்குறது, ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சாதானே போக முடியும் அவ்வளவு தூரம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்லயும் கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சிங்கிள் கோட்ஸ்லயுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? தப்பே கிடையாது. என்னன்னா மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பேராவா இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பேராவை நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதுக்காண்டி இந்த ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? ட்ரிபிள் கோட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். நம்ம கமெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ஹேஷ் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன் கமெண்ட் எழுதலாம். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி மல்டி லைன் கமெண்ட்ஸ் எழுதலாம். கரெக்டா? அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்குக்குமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்ல நடக்கிற ரெண்டு முக்கியமான ஆப்ரேஷன். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் கன்காடினேஷன், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் ரெப்பிட்டேஷன். இப்போ ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இன்னொரு ஸ்ட்ரிங் இருக்கு, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பிளஸ் ஆப்ரேட்டர். இது வந்து ஸ்பேஸ் பாருங்க, பைத்தான் ப்ராக்ஸ் இருக்கு, பிளஸ் போட்டோம் அப்படின்னா ஜாயின் ஆயிடும். ஸோ இந்த பிளஸ் இந்த நடுவில் இருக்கிறது வந்து கேப். இது போடல அப்படின்னா ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகி வந்துடும். ஓகேவா? கன்காடினேஷன்னா ஒன்றும் கிடையாது, ஜாயினிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? ஜாயினிங் ஆஃப் ஜாயினிங் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? ஒரு ரெண்டுன்னு கிடையாது, டூ ஆர் மோர் ஸ்ட்ரிங்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்கு நம்ம இந்த கன்காடினேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த கன்காடினேஷன்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் நேம்ட்டு வந்து யூசர்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம தனித்தனியாக தானே வாங்குவோம். ஸோ அது எல்லாத்தையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த கன்காடினேஷன் யூஸ் ஆகும். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆஃப் கன்காடினேஷன் வந்து அது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரெப்பிட்டேஷன். இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இதை 3 டைம்ஸ் எழுதுறதுக்கு ஃபார் லூப்ல போட்டு எழுதலாம். ஃபார் லூப்ல போட்டு 3 டைம்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். பட் அதை விட ஈஸியான வே வந்துட்டு ஸ்ட்ரிங் கொடுத்து மல்டிபிளிகேஷன் சிம்பிள், அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை டைம்ஸ் வேணுமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து சூப்பரா இருக்குல்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்காடினேஷனுக்கு பிளஸ் ரெப்பிட்டேஷனுக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் யூஸ் பண்றோம். வேற ஏதாவது ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியுமா? லைக் டிவைட் அண்ட் தென் டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இது ரெண்டு ஆப்ரேட்டர் மட்டும்தான் நம்மளால வந்து இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோல வந்து ஸ்ட்ரிங் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கோடைய ஆப்ரேஷன்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஸ்ட்ரிங்ல இருக்க மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.